Next comes a Tamil play by our junior and senior students. மனிதனாக பிறந்தவன் இறைவன் திருவடியை பற்றினால் மாளாத துயரம் எல்லாம் மாயமாய் மறையும். அதற்கு மாறாக ஆணவத்தினால் படைத்த இறைவனையே மறந்தால் அழிவு நிச்சயம். இதனைத்தான் சூரபத்மன் கதை நமக்கு நினைவூட்டுகிறது. அழகன் முருகன் சூரனின் ஆணவத்தை அழித்து அவனுக்கும் அருள் புரிந்தார். பகைவனுக்கும் அருள்வதுதானே தமிழர் பண்பாடு. இங்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அருள்கிறார். அவரிடம் நாமும் கேட்போம், அருள்வாய் குகனே என்று. தமிழ் நாடகம் அருள்வாய் குகனே. வணக்கம். முருகன் பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். தமிழின் சங்க இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு, புறநானூறு, பெரும்பானாற்றுப்படை, கலித்தொகை போன்ற நூல்களில் முருகப்பெருமானின் புகழ் பேசப்படுகிறது. முருகன் அரக்கர்களை அழித்த கதையை இங்கு காண்போம். அரக்கர்களான சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகியோர் சிவபெருமானை நோக்கி தவமிருந்தனர். சிவபெருமானும் தன்னால் அன்றி வேறு எவராலும் அவர்களை வீழ்த்த முடியாத வரமளித்தார். அதன் காரணமாக அரக்கர்கள் தேவர்களை சிறை செய்து சொல்லொன்னா துயரளித்து வந்தனர். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானின் அருளால் முருகன் அவதரித்தார். வேலெடும் கண்ணி பார்வதி தன் சக்தியெல்லாம் திரட்டி வேலொன்று தர முருகன் வெற்றிவேல் முருகரானார். முடிவில் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகியோர் முருகனின் வேல்பட்டு அழிந்தனர். நாங்கள் உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கும் தமிழ் நாடகம் அருள்வாய் குகனே. நன்றி. ஐயனே, அமரர்கள் சூரபத்மனிடம் அடிமைகளாக இருக்கிறோம். எங்களை காத்தருள வேண்டும் ஐயனே. சுவாமி, சூரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. குமரனோ இதை பற்றி இன்னும் சிந்திக்கவே இல்லை. அல்லல் படும் அமரர்களின் நிலைதான் என்ன? நமது குமரனின் வீரத்தை இத்தருணியில் உள்ளோர் அனைவரும் காணச் செய்வோம். முருகா, கந்தா, நீ இப்போதே சூரபத்மன் மேல் படையெடுத்துச் செல். தேவர்களை விடுதலை செய்து வா. சென்று வா மகனே, வென்று வா. அப்படியே ஆகட்டும் தந்தையே. அன்னையே, தாங்கள் எதுவும் கூறவில்லையே. முருகா, வெல்ல முடியாத பகையெல்லாம் வெல்லக்கூடிய சக்தி வேலை நான் உனக்களிக்கின்றேன். இந்த வேல் தர்மத்தை நிலைநாட்டிவிட்டு உன்னிடமே திரும்பி வரும். என்றும் வேலின்றி முருகனில்லை என்ற பெயர் நிலைக்கட்டும். உன்னுடைய பக்தர்களுக்கு இது ஞானவேலாகவும் பகைவர்களுக்கு இது வீரவேலாகவும் விளங்கட்டும். அன்னையே, தங்கள் சித்தம்படியே நடக்கட்டும். வீரபாகு, ஐயனே, கந்தனே, கண்ணி இமை போல் காத்து வெற்றியுடன் வாருங்கள். ஆகட்டும் ஐயனே. உங்களது படைகள் இன்றே புறப்படட்டும். முருகா, நமது பூதப்படைக்கு வீரபாகு தலைமை தாங்கட்டும். நீ நமது தேவர் படைகளுக்கு தளபதியாகி தலைமை தாங்கிச் செல். அப்படியே ஆகட்டும் தந்தையே. புறப்படுகிறோம். வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். வீரபாகு, முத்துக்கொளிக்கும் மலைகள் ஒன்றின் மேலொன்று பாய்ந்து தத்தி விளையாடும் இச்செந்தூர் எமக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இங்கேயே நாம் படை வீடமைத்து தங்கிவிடுவோம். ஆஹா, குமரிக்கரையில் அன்னையின் தவ வீடு, திருச்செந்தூர் கடற்கரையில் பிள்ளையின் படை வீடு. ஐயனே, எங்கள் குறை தீர்க்க வந்த கலியுக வரதனே, சூரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. துன்பம் தாழ முடியவில்லை. நாங்கள் தப்பித்து வந்திருக்கிறோம். எங்கள் துயரை சீக்கிரம் தீர்த்தருள வேண்டும் ஐயனே. அமரரிடர் தீர்க்கவும் அன்பர்களை காக்கவும் தான் நாம் அவதரித்திருக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்கள். அப்படியே ஆகட்டும் ஐயனே. வீரபாகு, சூரன் மீது நாம் படையெடுத்து வரும் செய்தியை தெரிவிக்க தூது செல்ல வேண்டும் இல்லையா? என்ன, நல்லவர்களுக்கு தான் தூது? தீய மனம் கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தும் சூரபத்மனிடம் தூது செல்ல வேண்டுமா ஐயனே?
அதற்கு பதிலாக சூரனின் வீரமகேந்திரபுரத்தை கடலில் எரிந்துவிடச் சொல்லுங்கள். ஒரே நொடியில் செய்துவிட்டு வருவான் இந்த வீரபாகு. அதற்கு நாங்களும் துணை நிற்போம். வீரபாகு, சூரன் தான் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் நாமும் ஆத்திரப்படலாமா? ஒருவேளை சூரன் மனம் திருந்தி வானவர்களை கொடுமை செய்வதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கக்கூடியதா? 1008 அண்டங்களையாலும் வரம் தந்த ஈஸ்வரனே அவனை அழிக்க நம்மை அனுப்புகிறார் என்றால் அவனிடம் சமாதானம் பேசுவதில் எவ்வித பயனும் இல்லை. அப்படியா? சரி வீரபாகு, என் கட்டளையை கேட்பாயா இல்லையா? தங்கள் கட்டளையை தலைமையில் தாங்கி நடப்பேன் ஐயனே, கட்டளையிடுங்கள். வீரபாகு, ஒரு முறை நீயே தூது சென்று வா. 8 திக்கிலும் படை நடத்தி தேவர்களை அடிமைப்படுத்தும் சூரன் சிவனாரிடமிருந்து பெற்ற வரங்களை காப்பாற்றிக் கொள்ள போகிறானா, அல்லது அரிய தவத்தினால் தான் பெற்ற 108 யுகங்கள் வாழும் வாழ்வை இழக்கப் போகிறானா என்று கேட்டு வா. மறுத்தால் தந்தையார் விதைத்ததை அறுவடை செய்ய மகன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்குமே. இந்த தீவினை புரிந்த சூரபத்மன் தங்களின் அருளுக்கு பாத்திரமாகி மனம் திருந்துவான் என்று நம்புகிறீர்கள். சரி சரி, விடை கொடுங்கள், சென்று வருகிறேன். சென்று வா வீரபாகு. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். அண்டங்களை தன் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவர், 108 யுக வாழ்வை கொண்டவர், அரக்கர்களின் சக்கரவர்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் வெற்றி கொண்டு தேவர்களை சிறைபிடித்த சூரபத்மர் வருகிறார் வருகிறார். குருதேவர் சுக்ராச்சாரியாரின் பாதங்களுக்கு சூரபத்மனின் வணக்கங்கள். வாழ்க சூரபத்மா, என்றும் வெற்றியே அடைய வாழ்த்துகிறேன். தேவர்களை சிறை செய்தாய், அசுர குலத்தின் பெருமையை நிலைநாட்டினாய். வாழ்கனின் புகழ். நமது மகேந்திரபுரியே விழாக்கோலம் பூண்டுள்ளது. தேவர்கள் நம் ஆணைக்கு இறங்கி குற்றேவல் செய்கின்றனர். யார் அங்கே? அரசர். அந்த தேவர்களை இழுத்து வாருங்கள். சூரியன் மக்களை வாட்டுவதில்லை, சந்திரன் முழுமையாக இருக்கிறான். தென்றல் காற்று மட்டுமே வீசுகிறது. நமது நகர வீதிகளில் துளி துளியாய் பெய்யும் மழை. அண்ணா, என் கை அறுபடுவதற்கு காரணமான இந்த தேவர்கள் அதன் பிரதிபலன்களை அனுபவிக்கட்டும். ஒரு விஷயம் சூரபத்மா, நம்மை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து முருகன் அவதரித்துள்ளான். நம்மை அழிக்கவே முடியாது குருதேவா. எனக்கு வரமளித்த அந்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவனார் எப்படி என்னை அழிப்பார்? அண்ணா, மறந்து விட்டாயா? என்னுடைய சக்தியால் இன்றி வேறு எதனாலும் அழிவில்லை என்றுதானே வரமளித்து உள்ளார். அவரது சக்தியில் தோன்றியவர் முருகப்பெருமான். எனவே நம் குருதேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்கும். விவாதிக்க இது நேரமில்லை. முருகனின் தலைமையில் பெரும் படை கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். இருப்பினும் அதை நம்பவில்லை. அண்ணா, நம் குருதேவர் கூறியது முற்றிலும் உண்மைதான். இப்போது அந்த படை செந்தூரில் படையிடம் வைத்து தங்கி உள்ளதாம். வரட்டும் வரட்டும், அந்த படைகள் ஒரு கணத்திலேயே அழித்து விடுவோம். சக்கரவர்த்தி அவர்களே, முருகனிடம் இருந்து வீரபாகு என்பவர் தூதுவராக வந்துள்ளார். வரச்சொல். வாழ்க மகேந்திரபுரத்து மாமன்னர், 1008 அண்டங்களின் அதிபதி சூரபத்மன் வாழ்க. யார் நீ? முப்புறம் எரித்த விரிசடை கடவுளின் நெற்றிக் கண்ணல் உதித்த பாலன், அம்பிகை அளித்த வேலாயுதம் ஏந்திய வேலன், வைதாரையும் வாழ வைக்கும் வீரன், எதிர்த்தவனுக்கு காலன், அனுப்பி வைத்த தூதன் இந்த வீரபாகு தேவன். ஓ, முருகன் அனுப்பிய தூதனா? வந்த விஷயம் வேந்தே, சிவனார் அளித்த வரங்களும் பக்தியும் பெருமையும் அனைத்து சிறப்பும் கொண்ட தாங்கள் அமரர்களை அநியாயமாக சிறைப்பிடித்து வைத்துள்ளீர்கள். அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள். அவர்களை சிறை மீட்கவே
கற்றை சடைமுடியான் ஆளுநரசன் ஆணையிட்டுள்ளார். தந்தையே, கட்டளையிடுங்கள். இங்கேயே அவன் கதையை முடித்து விடுகிறேன். பானுகோபா, அவர் வந்த செய்தியை கூறட்டும். இப்போது சொற்களால் பதிலடி கொடுப்போம். வாளுக்கு வாள் கொண்டு பகை முடிப்போம். அரசே, தேவர்களை விடுதலை செய்ய முடியுமா முடியாதா? வீரபாகு, உன் மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அரசே, எம் முருகன் காட்சிக்கு எளியவன், மும்மூர்த்திகள் போற்றும் தென்னவன். இப்போது உங்களை அழிக்க அன்னை பராசக்தி வேல் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். சிவனார் அளித்த வரங்கள் எம்மிடமும் உள்ளன. நீங்கள் அரும்பாடுபட்டு பெற்ற அந்த வரமும் வாழ்வும் வீணாக கூடாது என்பதற்காக தான் அறிவுரை கூற என்னை அனுப்பினார் கந்தன். என்ன உளறுகிறாய்? முருகனுக்கும் என் மீது கருணை இருக்கிறதாம். கருணை ஊற்றெடுத்து வரும் என் வீர மொழிகளை உளறல் என்று கருதாதீர்கள். கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை. அரசே, முடிவாக என்ன கூறுகிறீர்கள்? தேவர்களை விடுதலை செய்ய போகிறீர்களா, இல்லை எம் ஐயனின் வேலுக்கு வேலை தர போகிறீர்களா? வீரபாகு, வேல் வந்தது, புறப்பட்டோம் என்று போய் உன் ஐயனிடம் கூறு. முருகனே வந்தாலும் தாள் பிடித்து வரம் கேட்கும் தன்மை படைத்தவன் நான் இல்லை. முருகன் வேலேந்தி வரும் நாளை வெகு விரைவில் எதிர்பார்க்கிறேன். உன் முருகன் சின்னஞ்சிறு பிள்ளை, பத்திரமாக திரும்பி போக சொல்ல சொன்னேன் என்று சொல். சூரபத்மா, முருகன் சின்னஞ்சிறு பிள்ளைதான். வேல் எடுத்து வரும் அந்த பிள்ளை வீரத்தால் சிறந்த பிள்ளை என்பதை பார்க்கத்தான் போகிறாய். வருகிறேன். சிங்கமுகா, பானுகோபா, போருக்கு சித்தமாகுங்கள். நம்முடைய அசுர படைகளை ஒன்று திரட்டுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வேலைகள் முழங்கட்டும். போர்பறை ஒலித்தது. மாயையின் உதவியால் வரம் பெற்ற தாரகன் கிரௌஞ்ச மலையில் முருகனின் வேல்பட்டழிந்த பின்னும் சூரபத்மன் முருகப்பெருமானின் ஆற்றலை அறியவில்லை. அதனால்தான் சமாதான தூதுவராக வந்த வீரபாகுவின் மொழிகளை ஏற்கவில்லை. ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது. போர் மூண்டது. விளைவு தன் தம்பி சிங்கமுகன், மகன் பானுகோப்பன் போன்ற மாவீரர்களை இழந்தான் சூரபத்மன். ஆணவத்திற்கும் அறிவிற்கும் இடையே தத்தளிக்கிறான் சூரபத்மன். இறுதியில் அவன் முடிவு நாடகம் தொடர்கிறது. அவர் யார்? முருகனா? எனக்கு வரமளித்த சிவனாரின் நெற்றிக் கண்ணில் உதித்த பிழம்பா? ஆஹா, என்ன அதிசயம்! என் மனம் ஏன் நிலை கொள்ளாமல் தடுமாறுகிறது? முருகனையா நான் பகைத்துக் கொண்டேன்? எத்தகைய பிழை, எத்தகைய பிழை! ஆனால் ஆனால் நேரம் கடந்து விட்டது. இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும். ஐயனே, சூரன் களத்திலிருந்து ஓடிவிட்டான். இன்று அவனை நாம் பின்தொடர்ந்து செல்வோம். தாங்கள் சூரபத்மன் பின்னால் செல்வதா? வேல் அனுப்பினால் போதும், வேலையை கச்சிதமாக செய்துவிடும். வீரபாகு, கை தவறவிட்ட பிள்ளையை தேடி தந்தை செல்கிறேன், தடுக்காதே. ஐயனே, ஐயனே! முருகன் என்ன மந்திரவாதியா? என் மந்திரங்கள் எல்லாம் மறந்து விட்டனவே. அறிவும் முருகனை நோக்கி செல்கிறது. இந்த கடலை கடந்தாக வேண்டும். அதோ வீரபாகுவும் முருகனும் வருகிறார்களே, எப்படி தப்புவது? ஆம், அதுதான் சரி. இங்கேயே மனமாகி நிற்கிறேன். ஐயனே, சூரன் கடல் நடுவில் மரமாகி நிற்கிறான். ஆம், மரமாகி விட்டான். மரத்தின் பட்டை அவனது அறியாமை, உள்ளே அவனது ஈரமான ஆத்மா. அறியாமையால் ஆத்மாவை மறைத்துக் கொண்டு துன்ப அலை வீசும் இந்த வாழ்க்கை கடலில் மனிதன் மரம் போல் இருக்கிறான் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறான் சூரன். சூரனின் கதையை இத்துடன் முடிப்போம். ஐயனே, சூரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறிவிட்டானே.
ஒரு பிறவியில் செய்த தவத்தின் வலிமையால் சேவலாகவும் மயிலாகவும் மாறியுள்ள சூரனை நாம் என்றும் எம்முடன் சேர்த்துக் கொள்வோம். மனிதனை விழிப்படைய செய்யும் சேவலே, நீ என் கொடியில் வீற்றிருந்து கூவாய். அழகை காட்டி அறிவை மயக்கும் மயிலே, நீ அடங்கி எமக்கு வாகனமாகுக. ஆறிரு தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க, குமரனே வாழ்க வாழ்க. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வண்ணமயில் நாதனே பாவடி வேலனே, வண்ணமயில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளித்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளித்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை